இன்றைக்கு இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஒரு வேட்பாளர் அவர் செலவழிக்கக்கூடிய அந்த செலவு வரம்பு 40 லட்சம். இன்னைக்கு அது ஆளுகிற திமுகவாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே ஆண்ட அண்ணா திமுகவாக இருந்தாலும் பல கோடிகள், 10 கோடி, 20 கோடி, 30 கோடி, 50 கோடி என்கின்ற அளவுக்கு இன்னைக்கு அந்த வேட்பாளர்கள் செலவு செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு வரக்கூடிய செய்தி. நம்ம மண்ணு சூறையாடப்படுது. இவர்கள் ஊழல்ல கொளிக்கிறதுக்கு, அதிகார அத்துமீறல்ல ஈடுபடுவதற்கும், ஆடம்பர அரசியலுக்கு பெரும் பணக்காரர்களாக, பண்ணையார்களாக மாறுவதற்கு நாம் எங்களுடைய இயற்கை வளங்களை நாம் இழக்கிறோம். 1000 கோடி, 50,000 கோடி என்று பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழலில் ஈடுபட்ட இந்த அமைச்சர்கள் எல்லாம் இன்றைக்கு அவர்கள் மாண்புமிகு முன்னாலும் இன்னாலும் என்கின்ற அளவிற்கு அவர்கள் மிகுந்த மரியாதையோடு அவர்கள் இன்றைக்கு உலா வருகிறார்கள். இது பெரிய அவலம். மாற்றம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் கலந்து கொள்பவர் நேர்மையாளர் திரு சகாயம் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு. அதற்கான நடத்தை விதிமுறைகளும் அமல்படுத்தப்பட்டு இருக்கிறது. எல்லா கட்சிகளும் மிக தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நடத்தை விதிமுறைகளின்படி பிரகாரம் ஒவ்வொரு வேட்பாளரும் 40 லட்சம் ரூபாய்க்குள் செலவு செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. இந்த வரம்புக்குள் எல்லா வேட்பாளர்களும் செலவு செய்வார்களா? இதை தேர்தல் ஆணையம் எப்படி கண்காணிக்கும்? இவர்களுடைய செயல், தேர்தல் ஆணையத்தின் செயல் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறதா? இந்திய தேர்தல் ஆணையம் மக்களுடைய நம்பிக்கையை பெறுவது ரொம்ப அவசியம். இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு தன்னிச்சையான அதிகாரம் நிரம்ப பெற்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு தன்னுடைய அதிகாரத்தை மக்களிடத்தில் இருந்துதான் பெறுகிறது. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. எனவே எல்லா நிறுவனங்களுக்கும், எல்லா அமைப்புகளுக்கும் தன்னிச்சையாக சுதந்திரமாக செயல்படக்கூடிய இந்த அரசியல் அமைப்பால் உருவாக்கப்பட்ட எல்லா அமைப்புகளுக்கும் அதிகாரம் மக்களிடத்திலிருந்துதான் செல்கின்றன. எனவே இந்த அதிகாரத்தை மக்களுடைய நம்பிக்கை பெறுகின்ற வண்ணம் இந்த அமைப்புகள் செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. இன்றைக்கு இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஒரு வேட்பாளர் அவர் செலவழிக்கக்கூடிய அந்த செலவு வரம்பு 40 லட்சம் அதுக்குள்ளதான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த விதி. ஆனா இது உண்மையிலேயே எல்லா கட்சிகளும் அதை நடைமுறைப்படுத்துகிறதுன்னு பார்த்தா ரொம்ப ஐயப்பாடுதான். இன்னைக்கு அது ஆளுகிற திமுகவாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே ஆண்ட அண்ணா திமுகவாக இருந்தாலும் பல கோடிகள், 10 கோடி, 20 கோடி, 30 கோடி, 50 கோடி என்கின்ற அளவுக்கு இன்னைக்கு அந்த வேட்பாளர்கள் செலவு செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு வரக்கூடிய செய்தி. நம்முடைய ஊடகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள், அந்த அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய அந்த நண்பர்களா நம்ம இடத்துல சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், இன்றைக்கு 50 கோடி, 60 கோடி, 70 கோடி, 80 கோடி என்று ஒரு சட்டமன்ற வேட்பாளர் செலவழிப்பதற்கு தயாராக இருக்கிறார் அப்படிங்கிற கேள்விதான், அப்படிங்கிற ஒரு தகவல் தான் நமக்கு வருது. அப்படியானால் தேர்தல் ஆணையம் தன்னுடைய கண்காணிப்பில் கோட்டை விடுகிறது என்பதுதான் பொருள். தேர்தல் ஆணையமே ஒரு முடிவுக்கு வந்தது, இப்ப இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துச்சுன்னா இந்த 40 லட்சத்தை எதுக்கு நிர்ணயம் பண்ணணும்? இப்ப நீங்க அரசாட்சியினுடைய, அரசாங்கத்தினுடைய அதிகார துஷ்பிரயோகங்கள் பின்னால் ஊழல் எல்லாவற்றிற்கும் ஊற்றுக்கண்ணாக இருப்பது இந்த தேர்தல் செலவினங்கள், இந்த தேர்தல் காலத்தினுடைய ஊழல் என்று சொல்லலாம். இப்ப ஒரு வேட்பாளர் அவர் 50 கோடி 70 கோடி செலவழிக்கிறார் அப்படின்னு சொன்னா, இவர் இந்த காசை எங்கிருந்து எடுக்க போகிறார்? இது ஒரு முதலீடு. ஏனென்றால் இன்றைக்கு உலகத்தினுடைய பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்லக்கூடிய நம்ம நாட்டுல இந்த அரசியல் களம் ரொம்ப ஒரு ஈர்ப்பு மிகுந்த ஒரு களமா மாறி இருக்கு. காரணம், நீங்க அதிகாரத்தை உங்களுடைய நலனுக்கு நீங்க பயன்படுத்தலாம். மக்களுடைய நலனுக்கு பயன்படுத்துறது கூட அதிகார துஷ்பிரயோகம் என்று சொல்லுவோம். தி அபியூஸ் ஆஃப் பவர். அப்படிப்பட்ட நிலை இருக்கு. அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்யலாம், அதிகாரத்தை உங்களுடைய நலனுக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கும் பயன்படுத்தலாம். குறுகிய காலத்தில் நீங்கள் பெரிய அளவிற்கு பணம் சம்பாதிக்கலாம். பொது பணத்தை திருடுவதற்கு
பொது பணத்தை களமாடுவதற்கு ஏதோ உரிமம் கொடுத்ததை போல இன்றைக்கு நிலைமையில் இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் உணர வேண்டும். குறிப்பா தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். எனவே இந்த கட்சியா அந்த கட்சியா என்பது அல்ல. ஒன்றியத்தில் அது மதவாத கட்சியாக மதத்தை கொண்டு இந்த நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு பாசிச கட்சியாக அது இருக்கிறது. இந்த நாட்டினுடைய மண்ணீர் மைந்தர்களை சிறுபான்மை பெரும்பான்மை என்று தங்களுடைய வழிபாட்டு நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே பிரித்து அவர்களை பிளவுபடுத்தி இரத்த களரியை ஏற்படுத்தி அதன் மூலம் அதிகாரத்தை கைப்பற்றி அதன் மூலம் பெரும் கார்ப்பரேட்டுகளுக்கு துணையாக நின்று வெகுமக்களினுடைய நலனுக்கு எதிராக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அது ஒரு பக்கம். ஆனால் தமிழக அளவிலே தமிழர்களுடைய எழுச்சிக்காக வரக்கூடிய கட்சிகள் என்று ஒரு காலத்தில் தமிழர்களால் நம்பப்பட்ட கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கங்க. 1965 இந்திக்கு எதிரான மாணவர்களுடைய இளைஞர்களுடைய பெரும் எழுச்சியை நம்மால பார்க்க முடியுது. வரலாற்றை படிக்கிற பொழுது நாம் மெய்சிலிர்த்து நிற்கிறோம். மிகப்பெரிய ஒரு எழுச்சி இந்திய ஆதிக்கத்துக்கு எதிராக ஏற்பட்டது. ஆனால் இந்த இந்திய ஆதிக்கத்திற்கு எதிராக தமிழக மாணவர்களுடைய இளைஞர்களுடைய எழுச்சியெல்லாம் 1967 நடந்த அன்றைய தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியாக அறுவடை செய்தது. இந்த தமிழ் உணர்வை அன்றைக்கு மகத்தான தலைவர்களாக இருந்த நிகரற்ற நேர்மைக்கும் தியாகத்திற்கும் சொந்தக்காரர்களாக இருந்த காமராஜரை தோற்று போனார். அவ்வளவு தியாகமே எளிமை மிகுந்த இருந்தவரே அவர் தமிழ் எழுச்சியை புரிஞ்சுக்கல. அதை நம்ம ஒத்துக்கணும். அவர் மகத்தான ஒரு எழுச்சி இந்த மண்ணுல இந்திக்கு எதிராக கிளம்பி எழுகிறது அப்படிங்கிறத அவர் கூட புரிஞ்சுக்கல. அந்த வகையில் அவர் செய்தது சரியானது அல்ல. எனவே இன்றைக்கு அப்படிப்பட்ட எழுச்சியை திராவிட முன்னேற்ற கழகம் தனக்கான ஒரு வெற்றிக்காக பயன்படுத்தி கொண்டது. ஆனால் பின்னர் அதுதான் தமிழகத்தினுடைய இந்த மிக மோசமான அதிகார அத்துமீறல்களுக்கும் ஊழலுக்கும் ஒரு ஆடம்பரமான அரசியல் கலாச்சாரத்திற்கும் ஊற்றுக்கண்ணாக திராவிட முன்னேற்ற கழகம் விளங்கியது. அதற்கு பிறகு வந்த அதிமுகவும் அப்படித்தான். அவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு தமிழகத்தினுடைய எங்கள் தாயகத்தினுடைய இயற்கை வளங்களை சூறையாடுகின்ற அந்த வேலையை செய்தார். தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு நான் சொல்லுவதெல்லாம் இதெல்லாம் நம்ம ரொம்ப எச்சரிக்கையா கவனமா இருக்கணும். நம்ம மண்ணு சூறையாடப்படுது. இவர்கள் ஊழல்ல கொளிக்கிறதுக்கு அதிகார அத்துமீறல்ல ஈடுபடுவதற்கும் ஆடம்பர அரசியலுக்கு பெரும் பணக்காரர்களாக பண்ணையார்களாக மாறுவதற்கு நாம் எங்களுடைய இயற்கை வளங்களை நாம் இழக்கிறோம். அது சூறையாடப்படுகிறது. அது ஆற்று வளமாக இருந்தாலும் சரி, அது நிலவளமாக நீர்வளமாக காடு வளமாக கனிம வளமாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த இரண்டு கட்சிகளும் திமுக அதிமுக போட்டி போட்டுக்கொண்டு நம்முடைய இயற்கை வளங்களை சூறையாடுகிறது. எனவே நான் எதுக்காக சொல்றேன்னா, இன்னைக்கு தேர்தல்ல இந்த 30 கோடி 40 கோடி 50 கோடி 60 கோடி செலவழிக்கக்கூடியவர்கள் நம்முடைய இயற்கை வளங்களை சூறையாட போகிறார்கள், நம்முடைய பொது பணத்தை களவாட போகிறார்கள் என்பதற்கு ஒரு அச்சாரமாக ஊற்றுக்கண்ணாக இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். கூட ஒரு நான் கேள்விப்பட்ட முக்கியமான கட்சி தலைவர் அவர் சொல்றாரு, நீங்க எப்படியாவது நீங்க செலவழிச்சுக்கோங்க, 70-80 கோடியோ எப்படியாவது செலவழிச்சுக்க, நான் வந்தா நம்ம ஆளுங்கட்சியா வந்தா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆளுங்கட்சியா வந்தா நம்ம திருடிக்கலாங்கிறது தானே அர்த்தம். இது எவ்வளவு அவலமானது. இதுதான் ஜனநாயகம் என்று சொன்னால் இந்த ஜனநாயகம் தேவையில்லை. சில பண்ணையார்களை ஊழல் வழியாக சில பணக்காரர்களை உருவாக்குவதற்காக என் நாட்டின் ஜனநாயகம் பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னா அது பேரளவலம் என்று நான் கருதுகிறேன். அதனால இன்னைக்கு தேர்தல் ஆணையம் இந்த 40 லட்சம் ரூபாய்க்கு உள்ள செலவு, அந்த செலவு வரம்புக்குள்ள அது கண்காணிச்சு அது சரியா செய்யும்னு மக்கள் நம்பல. அப்ப என்ன நடவடிக்கை வகை எடுக்கணும்? உண்மையிலேயே இந்த நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துல அரசு எல்லா கட்சிகளும் சேர்ந்து திருத்தங்களை கொண்டு வரணும். கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கணும். இன்னைக்கு இவ்வளவு என்ன எல்லாத்திலையும் மாற்றம் வந்திருக்குல்ல. நம்முடைய முன்னோர்கள் அவர்களுடைய உணவிலிருந்து உடையிலிருந்து மற்ற மொழிகளிலிருந்து கல்வி கற்கக்கூடிய எல்லாவற்றிலும் மாற்றம் வந்துருச்சு. ஆனா ஓட்டு போடுறதுல மட்டும் மாற்றம் அது அப்படியே இல்லை. 40-50 வருஷத்துக்கு முன்னாடி எந்த பாணியில நம்ம ஓட்டு சேகரிக்கிறோமோ இவ்வளவு செலவழிச்சு அதே நிலைதான் இருக்குது. மாற்றணும். இன்றைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் வெகுமாரியாக வந்து விட்டது. அதனால நம்முடைய பிரச்சார முறைகளை கூட மிக குறைந்த செலவினம் உள்ளதாக மாற்றுவதற்கு இந்த இந்திய தேர்தல் ஆணையம் திட்டமிட வேண்டும். அதை இன்றைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் இவர்களெல்லாம் அழைத்து அவர்களை பேசி இந்த தேர்தல் செலவினங்களை அது குறைப்பதற்கான வழிமுறைகளை
அது ஆய்ந்திட வேண்டும். அதை திட்டமாக சட்டமாக செயல்படுத்த முனைய வேண்டும். அப்படி இல்லாமல் இந்திய தேர்தல் ஆணையமே இந்த தேர்தலை மிக செலவினம் மிக்கதாக அப்படியே வைத்திருக்கு. அப்பதான் கட்சிகள், எதிர்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் கார்பரேட்டை சார்ந்து இருப்பார்கள். கார்பரேட்டை சார்ந்து இந்த கட்சிகள் இருக்கிற பொழுது கார்பரேட்டினுடைய நலனுக்காகத்தான் இந்த அதிகாரங்கள், ஆட்சி இவை எல்லாம் நடக்கும். அதை உறுதிப்படுத்துறது தான் தேர்தல் ஆணையம்னா, அப்படிப்பட்ட தேர்தல் ஆணையம் தேவையா என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. அதனால இந்த அமைப்பு ஒரு ஊழல் மிகுந்த அமைப்பாக, இந்த அமைப்பு ஒரு கார்பரேட்டுகளை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக, கார்பரேட்டுகளினுடைய பெரும் கார்பரேட்டுகளினுடைய நலன்களை மட்டுமே பாதுகாக்கக்கூடிய வெகு மக்களினுடைய நலனுக்கு எதிராக ஒரு அமைப்பாக அரசாங்கம் ஊழல் மிகுந்த ஒரு அமைப்பாக இருப்பதற்கு இந்த தேர்தல் செலவினம் தான் ஊற்றுக்கண்ணாக இருக்கிறது. இப்ப இதை தேர்தல் ஆணைய இப்படிப்பட்ட நிலையத்தான் அது வரவேற்கதா அப்படிங்கிற ஐயப்பாடுதான் ஒரு சாமானிய குடிமகனுக்கு எழுது. அதனால நான் என்ன சொல்றேன், மீண்டும் மீண்டும் சொல்றது, நீங்க தேர்தல் ஆணையம் நிர்ணயிக்கக்கூடிய இந்த 40 லட்சம் ரூபாய்க்குள்ள இந்த வேட்பாளர்கள் அதுக்குள்ளதான் செலவு பண்றாங்களாங்கிறது உறுதிப்படுத்த வேண்டிய மகத்தான பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. அப்படி இல்லைன்னா அந்த நிர்ணயம் செய்ய வேண்டாம். எதற்காக மக்களை ஏமாற்ற வேண்டும்? அதனால நான் சொல்றது, மீண்டும் மீண்டும் சொல்றது, தேர்தல் ஆணையம் தன்னுடைய கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும். ஒன்று. அது மட்டுமல்லாது எல்லா கட்சிகளும், ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா கட்சிகளையும் அழைத்து இந்த தேர்தல் செலவினத்தை எப்படி வெகுவாக குறைக்கலாம், இந்த நிர்ணயிக்கப்படக்கூடிய இந்த செலவு வரம்புக்குள் எப்படி இந்த பிரச்சாரங்களை எல்லாம் அது நடத்தலாம். இன்றைக்கு சமூக வலைதளங்கள் வந்துவிட்டது. எல்லோர் கையிலும், ஆடு மேய்க்கக்கூடிய ஆயா கையில கூட இன்றைக்கு செல்போன் வந்து விட்டது. எனவே ஒரு பிரச்சாரத்தை நாம் ஒரு வேட்பாளர் நினைத்தால் லட்சக்கணக்கான மக்களுக்கு சர்வசாதாரணமாக சமூக வலைதளங்கள் வழியாக கொண்டு செல்ல முடியும். எனவே இந்த பெரும் கூட்டங்களை நடத்துவது, பேரணிகளை நடத்துவது, தெருவாக பிரச்சாரங்களை நடத்தி பெரிய செலவினங்களை ஏற்படுத்துவது, அதை தாண்டி வெட்கமே இல்லாமல் மிகுந்த அவலம் என்றா இன்றைக்கு போட்டி போட்டுக்கொண்டு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய கேவலத்தை அவர்கள் நடத்துகிறார்கள். அதனால மக்களுக்கு நம்ம சொல்றது, இளைஞர்களே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்கள். இவர்கள் நடத்துவது ஜனநாயகம் அல்ல, இது கேலி கூத்து. இந்த தேர்தல் திருவிழாவில் இவர்கள் எல்லா மக்களையும் ஊழல்வாதிகளாக மாற்றுகிறார்கள். ஊழல்வாதிகளாக மாற்றி பெரும் ஊழலை செய்ய போகிறார்கள். அந்த ஊழலை செய்கின்ற பொழுது நம்முடைய வரிப்பணம், ஒவ்வொரு குடிமகனும் செலவழிக்கக்கூடிய, ஒவ்வொரு குடிமகனும் செலுத்தக்கூடிய வரிப்பகனம் களவாடப்படுகிறது. அதற்கு மேலாக நம்முடைய அரிதான இயற்கை வளங்கள், நாம் அடுத்த தலைமுறையிடத்திலே பாதுகாத்து கொடுக்கப்பட வேண்டிய அந்த இயற்கை வளங்களை இந்த அவலமான இந்த அரசியல்வாதிகள் சூறையாடுகிறார்கள், நம் மண்ணை சூறையாட போகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த நேர்மையான தேர்தலை நடத்துவதற்கு நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் இதிலே தீவிர கண்காணிப்போடு இருக்க வேண்டும் என்பதால் நான் இந்த நேரத்தில் அதை சொல்லிக்கொள்ள முடியும். வேற என்ன சொல்ல இருக்கிறது? திமுக 2021ஆம் ஆண்டு அதன் தேர்தல் அறிக்கையில் அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழல்களை வெளிக்கொண்டு வந்து அவர்களுக்கு தக்க தண்டனையை தனி நீதிமன்றம் மூலமாக வாங்கி கொடுப்போம் என்று சொன்னார்கள். இப்பொழுது அவர்கள் ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி தண்டனை வாங்கி கொடுத்தார்களா? தனி நீதிமன்றம் அமைத்தார்களா? அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? 2021 சட்டமன்ற தேர்தல் காலத்துல திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி நீங்க கேட்குறீங்க. குறிப்பா திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில கடந்த 10 ஆண்டு காலத்தில், அது 2021க்கு முன்பாக 2011 2021 வரைக்கும் அன்றைக்கு அதிமுக ஆட்சி நடந்தது. அது ஆளுங்கட்சியா இருந்துச்சு. அந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல் முறைகேட்டுக்கு எதிராக அவைகளையெல்லாம் விசாரிக்க தனி நீதிமன்றத்தையே நாங்கள் நிறுவி அந்த ஊழல் முறைகேட்டில் ஈடுபட்டவர்களை நிச்சயமாக நீதிமன்றத்திலே நிறுத்தி, சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்கள் தண்டிக்க நாங்கள் வழிவகை செய்வோம் அப்படிங்கிற ஒரு வீராப்போடு திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில நம்ம பார்க்கலாம், அவங்க குறிப்பிட்டிருந்ததை பார்க்கலாம். ஆனா அதுல ஒரு நடவடிக்கையும் உருப்படியாக எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியல. தனி நீதிமன்றம் அமைச்சு
இவர்களெல்லாம் முறைகேட்டில் ஈடுபட்டதையெல்லாம் வெளிக்கொண்டு வந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை. இவர்கள் ஒரு சில பேர் மீது அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அது போன்ற வழக்குகளை அவர்கள் தொடுத்திருக்கிறார்கள். அது எப்படின்னா, முறைகேட்டில் ஈடுபட்டதை கண்டறிந்து அதை விசாரித்தால் அந்த அது அதனுடைய பெருமாண்டத்தை தமிழகம் அறியும். அதற்கு யார் துணையாக நின்றிருக்கிறார்கள், எப்படிப்பட்ட முறைகேடு அது, அதனால் அரசுக்கு இழப்பு என்ன, யார் யார் அதிலே லாபம் அடைந்திருக்கிறார்கள், அதிகாரிகளுடைய பங்கு என்ன, உயர் அதிகாரிகளுடைய பங்கு என்ன, எந்த அமைச்சருடைய இதிலே அவர்களுடைய பங்களிப்பு இருக்கிறது, இந்த முறைகேட்டிற்கு அவர்கள் வலிமை சேர்த்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் அறிய முடியும். ஆனால் அப்படிப்பட்ட வழக்குகளை திமுக அரசு இந்த 21, 26 காலகட்டத்தில் தொடுக்கவில்லை. மாறாக வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடுத்திருக்கிறார். அதாவது என்னன்னா, நீ முறைகேட்டில் எவ்வளவு வேணாலும் ஈடுபட்டுக்க, ஆனா சொத்தை நீ ரொம்ப சட்டப்பூர்வமா அதை நீ கொண்டு வந்து காமிக்கிறதுக்கான வழியை பாரு. நீ ஏமாந்து கூடுதலா காமிச்சீங்கன்னா நான் வழக்கு தொடர்வேன், அதுல ஒரு சிறு சிறு தண்டனைகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு புத்திசாலித்தனமான ஒரு அணுகுமுறையில திராவிட முன்னேற்ற கழகம் 1-2 வழக்குகளை முன்னாள் அதிமுக அமைச்சர்களுக்கு எதிராக அது தொடுத்திருக்கு. உண்மையிலே பாத்தீங்கன்னா, அந்த எப்படி 21, 26ல எப்படி திமுக ஒரு ஊழல் மிகுந்த ஆட்சி அது செய்ததோ, அதை போல 11, 21 10 ஆண்டு காலம் அதிமுகவினுடைய ஊழலினுடைய உச்சத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். அவங்களும் குறைஞ்ச நபர்கள் இல்லை. அதிமுக அமைச்சர்கள் திமுக அமைச்சர்களுக்கு இணையாக அவர்களும் போட்டி போட்டுக்கொண்டு இன்றைக்கு ஊழலில் ஈடுபட்டதை நாடறியும். எனவே இன்றைக்கு நானே யோசிக்கிறேன், ரொம்ப ஆழமா யோசிச்சு பார்த்தோம்னா, நான் ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் அன்றைக்கு லஞ்சம் வாங்கின அல்லது முறைகேட்டில் ஈடுபட்டு ஒரு 3000 ரூபாய் வெள்ள நிவாரணத்துல அவர் முறைகேட்டில் ஈடுபட்டார்னு சொல்லி ஒரு வட்டாட்சியரையே பணி நீக்கம் செய்யக்கூடிய நடவடிக்கைகளை நான் செஞ்சிருக்கேன். சின்ன 1000 ரூபாய் 2000 ரூபாய் 5000 ரூபாய் 10000 ரூபாய் இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட அலுவலர்களுக்கு எதிராக நான் நடவடிக்கை எடுத்திருக்கேன். ஆனா இன்னைக்கு 3000 அல்ல 3000 கோடி 30,000 கோடி 50,000 கோடி என்று பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழலில் ஈடுபட்ட இந்த அமைச்சர்கள் எல்லாம் இன்றைக்கு அவர்கள் மாண்புமிகு முன்னாலும் இன்னாலும் என்கின்ற அளவிற்கு அவர்கள் மிகுந்த மரியாதையோடு அவர்கள் இன்றைக்கு உலா வருகிறார்கள். இது பெரிய அவலம், ஒரு சமூகத்தினுடைய அவலம், தமிழ் சமூகத்திற்கான ஒரு அவலம். எனவே இளைஞர்களே அல்லது அறிவு ஜீவிகள் என்று கருதுகிற எல்லோருக்கமாக சொல்லுகிறேன், ஒரு சமூகத்தினுடைய சொத்தை திருடுபவர்கள், பொது சொத்தை திருடுபவர்கள், களவாடுபவர்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அவலத்தில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். எனவே இவர்கள்தான் இயற்கை வளங்களை சூறையாடுகிறார்கள். என்னுடைய தாயகத்தினுடைய தமிழர் தாயகத்தினுடைய இயற்கை வளங்களை சூறையாடக்கூடிய மிக அவலமான ஒரு வேலையை இவர்கள் செய்கிறார்கள். முறைகேட்டில் ஈடுபடுகிறார்கள். அந்த முறைகேட்டில் ஈடுபடுபவர்களுக்கு துணையாக இருக்கிறார்கள், அனுமதியை வழங்குகிறார்கள், அங்கீகரிக்கிறார்கள், ஆசீர்வதிக்கிறார்கள். எனவேதான் நான் சொல்லுவேன், தமிழ்நாட்டின் மீது அக்கறை கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களே, இது போன்ற ஊழல்வாதிகள் முறைகேடுகளில் ஈடுபடுபவர்கள் மீது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதனால நான் சொல்றது என்னன்னா, இந்த திமுக ஆட்சி அப்படிப்பட்ட தனி நீதிமன்றங்களை எல்லாம் நியமிச்சது இல்லை, நியமிக்க போறதில்லை. அப்படி நியமிச்சு பழைய அமைச்சர்களுடைய அதிமுக அமைச்சர்களுடைய ஊழலையும் முறைகேட்டையும் அதை ஆராய ஆரம்பித்தால் அதிகாரிகள்லாம் உயர் அதிகாரிகள்லாம் பாதிக்கப்படுவாங்க. நிச்சயமா பல பேர் துணையா இருக்கிறாங்க, அவங்க பங்கெடுத்து இருக்கிறாங்க. அவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா இன்றைய அமைச்சர்களுடைய முறைகேடுகளுக்கு அவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க. அதனால இவங்க ரொம்ப புத்திசாலியா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. செய்ய வைக்க வேண்டிய வேலையை தமிழக இளைஞர்கள் இனி செய்யணும். திமுக அதிமுக 2 கட்சிகளுமே ஊழல் கட்சிகள் என்பதை நாம் அறிவோம். அப்படியானால் தேசிய கட்சிகள் அது தமிழ்நாட்டுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. அது காங்கிரஸோ அல்லது பாஜக, அது தமிழ்நாட்டிற்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. தமிழர்களுக்கும் நமக்கும் சம்மந்தம், தமிழர்களுக்கும் அந்த கட்சிகளுக்கும் தொடர்பு இல்லை. அவர்கள் டெல்லி சுல்தான்களை போல டெல்லி மாமன்னர்கள், பேரரசுகள். எங்கே வாய்ப்பு இருந்தால் அவர்கள் இந்திய ஆதிக்கத்தை திணிப்பார்கள். நம் மீது இந்தியத்தை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத வழியாக சாதிகளை மதங்களை பிளவுபடுத்தக்கூடிய கருவிகளாக அவர்கள் கையாண்டு அவர்கள் அதிகாரத்துக்கு வர எத்தனிக்கிறார்கள். எனவே நம்ம அவர்களை பற்றி பேச வேண்டாம், குறிப்பாக பாஜக பற்றி பேச வேண்டாம். ஆனால் இவர்கள் யாரெல்லாம் தமிழர்கள் நம்பினார்கள், இவர்கள் நம்மவர்கள் என்று நம்பினார்கள், இன்றைக்கு அப்படி இல்லை. மாறாக மாபெரும் முறைகேட்டிலே ஊழலிலே இவர்கள் ஈடுபடுகிறார்கள்.
எனக்கு நான் இன்னைக்கு சொல்றேன், உலகத்தினுடைய பூமி பந்தில எந்த நாட்டை வேணாலும் எடுத்துக்கொண்டுகள், முன்னேறிய எந்த நாடும் ஊழலை வைத்துக் கொண்டு ஒரு நாடும் முன்னேறியது இல்லை. இதான் உண்மை. ஊழலை தன்னுடைய ஆட்சியில் அனுமதிக்கின்ற எந்த தேசமும் வல்லரசாகவோ வளர்ந்த நாடாகவோ இல்லை. ஊழலை வைத்துக் கொண்டு ஒரு காலம் ஒரு தேசம் மேம்பட்ட தேசமாக முன்னேறிய தேசமாக வராது என்பதுதான் உண்மை. இன்னைக்கு சொல்றேன், அடுத்த தலைமுறையை நான் உயர்வாக்குறேன், மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு மிகச்சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குகிறேன் அப்படின்னு சொல்ற எந்த ஊழல்வாதியும் நாம் நம்ப முடியாது. ஏனென்றால் ஊழலை செய்கின்ற எந்த தலைவனும் அடுத்த தலைமுறை ஒளி மிகுந்த ஒரு எதிர்காலத்தை அடுத்த தலைமுறைக்கு உருவாக்கி கொடுக்க மாட்டான். அவன் இன்னைக்கு பெரும் பண்ணையார்களாக பெரும் பணக்காரர்களாக, அன்றைக்கு எப்படி காங்கிரஸ் ஆட்சியை பண்ணையார்களுடைய ஆட்சி என்று சொல்லிவிட்டு இவர்கள் முழங்கினார்களோ, இன்றைக்கு இவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு மாவட்டம் பெரும் பண்ணையார்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. சாதாரண நிலையில் இருந்தவர்கள் இன்றைக்கு யோசிச்சு பார்த்தோம்னா, உழைக்கக்கூடிய விவசாயி, ஊருக்கே உணவிடக்கூடிய விவசாயி செத்துக் கொண்டிருக்கிறான். நெசவாளிக்கு எதிர்காலம் இல்லை. உழைக்கக்கூடிய ஏழை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வளமான வாழ்க்கை இல்லை. கடலோடி மக்களுக்கு வளமான வாழ்க்கை இல்லை. மாணவர்கள் இளைஞர்களுக்கு அவர்கள் கல்விக்கு தகுந்த வேலை வாய்ப்பு இங்கே இல்லை. அதையெல்லாம் உருவாக்கக்கூடிய நிலையிலே அதிகாரம் பெற்றிருப்பவர்கள், பொறுப்பை வகிக்கக்கூடியவர்கள், ஏற்றிருப்பவர்கள் இன்றைக்கு ஊழல் முறைகேட்டிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள். எனவே திமுக ஆட்சி நீங்கள் சொன்னதை போல தனி நீதிமன்றங்களை உருவாக்கி ஊழல் முறைகேட்டிலே ஈடுபட்ட அதிமுக அமைச்சர்களை அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப் போவதே இல்லை. அதையெல்லாம் வாய்மானம், வெற்று முழக்கங்கள், அதை அவர்கள் செய்ய போவது இல்லை. காரணம், அவர்கள் செய்தால் இவர்களே மாட்டிக்கொள்வார்கள் என்பதுதான் உண்மை. எனவேதான் எப்படி பாசிச மதவாத சக்திகளை நாம் எதிர்க்க வேண்டுமோ, அதை போல ஊழல் சக்திகளையும் எதிர்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தமிழக இளைஞர்களுடைய சிந்தையாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். 2015 ஆண்டு உயர்நீதிமன்றம் உங்களை சட்ட ஆணையராக நியமித்து கிரானைட் ஊழலில் உள்ள முறைகேடுகளை தீர ஆராய்ந்து அறிக்கை அளிக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். அதன்படி நீங்களும் தீர ஆராய்ந்து நேர்மையான முறையில் 1,11,000 கோடி ஊழல் உள்ளது என்று அறிக்கை கொடுத்தீர்கள். அந்த அறிக்கையின் நிலைமை என்ன? அந்த அறிக்கை அளித்த பின் உங்களுக்கு ஏற்பட்ட இடர்பாடுகள் என்ன? இப்ப நீங்க நான் 2015 முடிச்ச அந்த சட்ட ஆணையர் படி அதைத்தான் சொல்றீங்க. கிரானைட் முறைகேடுகளை விசாரிக்கிறதுக்காக உயர்நீதிமன்றம் இன்னைக்கு 2014 செப்டம்பர் மாதம் என்னைய சட்ட ஆணையராக நியமிச்சது எல்லாருக்கும் தெரியும். தமிழர்கள் அனைவரும் அறிவாங்க. அது உச்ச நீதிமன்றத்துக்கு அன்னைக்கு தமிழக அரசு அதுக்கு எதிராக தடை போடுறதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்ச நீதிமன்றம் தடை போட மறுத்துருச்சு. SLP செஞ்சாங்க, ஸ்பெஷலி பெட்டிஷன்ல. உச்ச நீதிமன்றமே அதை ஏத்துக்கல. அதுக்கப்புறம் 2014 டிசம்பர்ல இருந்து 2015 நவம்பர் வரைக்கும் நான் என்னுடைய விசாரணையை நடத்தி ஒரு பெரும் 1,11,000 கோடி அரசுக்கு இழப்பு, அதை வசூலிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணேன். அன்றைக்கு நான் நவம்பர் 2015 அந்த அறிக்கையை கொடுத்தேன். அதுக்கு பிறகு என்ன நடந்தது என்கிறது எனக்கு தெரியல. அது உயர்நீதிமன்றம் தான் அதை முடிவு செய்யணும். தமிழக அரசு தான் அந்த நடவடிக்கை எடுக்கணும். எனக்கு அதை பற்றி முழு விவரமும் நான் அறியலை. ஏன்னா என் வேலை கொடுத்த வேலையை நான் முடிச்சுட்டேன். உயர்நீதிமன்றம் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பெரும் பொறுப்பு, பல தடைகள் உங்களுக்கே தெரியும். பல தடைகள், கொலை மிரட்டல் வந்துச்சு. எனக்கிட்ட என்னோடு பணி செய்வதற்கு பணியாளர்கள் அலுவலர்கள் வரல. அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்கல. அந்த கிரானைட் முறைகேட்டாளர்கள் அவர்கள் இந்த நரபலியில் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிற அந்த புகாரை விசாரிக்கிறதுக்கு நான் போனப்ப அங்கே அந்த எலும்புக்கூடுகளை எல்லாம் எடுப்பதற்காக நான் அங்கே மேலூர் பக்கத்துல அந்த சின்னமலம்பட்டிங்கிற கிராமத்துக்கு போனா அங்கே கடைசி வரைக்கும் மருத்துவர் வராம அன்ற இரவு முழுவதும் நான் சுடுகாட்டுல படுத்திருந்தது தெரியும். இன்னும் எத்தனையோ தடைகள். என்னுடைய விசாரணை அந்த குழுவிலேயே, என்னுடைய அலுவலகத்திலேயே பணியாற்றிய நபர்களை எனக்கு எதிராக அந்த அறிக்கையிலே திருத்தம் செய்வதற்கு அளவுக்கு உள்ள ஆள்களை புகுத்துறது, எனக்கு 200 கோடி அளவுக்கு லஞ்சம் கொடுக்கறதுங்கிறது, எத்தனையோ தடைகளை நான் தாண்டினேன். தடைகளை தாண்டி கொடுத்தேன். அதுக்கு பிறகு நேர்ந்தது எனக்கு தெரியும். நான் என்னுடைய இந்த அரிய ஐஏஎஸ் பதவியை நான் இழந்தேன். ஒன்றும் இல்லாத அந்த அறிவியல் நகரத்துல நான் மீதி உள்ள 6 ஆண்டு 7 ஆண்டு காலத்தை
ஏதும் அதிகாரம் இல்லாத அந்த பதவியில நான் கழிச்சேன். அது ஒரு என்னுடைய கனவுகளோடு நான் ஒரு ஐஏஎஸ் படிய நான் தொடங்கினேன். என் துணை கலெக்டரா தொடங்கினேன். ஒரு ஐஏஎஸ் அலுவலரா இந்த நாட்டுக்கு பெரிய சேவை செய்ய முடியும், ஏழை மக்களுடைய வாழ்க்கையில மகத்தான மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிற பெரிய கனவோட லட்சியத்தோடு புறப்பட்ட என்னுடைய கனவுகள் அங்கே சிதைக்கப்பட்டன. என்னுடைய லட்சியம் அழிக்கப்பட்டது. ஒரு ஐஏஎஸ் என்னுடைய ஐஏஎஸ் அதிகாரம் மிகுந்த ஒரு ஐஏஎஸ்ஐ ஒன்றுமில்லாமல் ஆக்கி நான் விஆர்எஸ்ல 2020 கடைசியில நான் வெளியில வந்தேன். ஆக நான் ஒரு பெரும் பொறுப்பை இந்த நாட்டினுடைய இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் பொதுமக்களினுடைய நலனை பாதுகாக்குவதற்காக நான் இன்றைக்கு அந்த பெரும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு கடைசிக்கு அது என்னையே பாதிச்சது. இருந்தாலும் என் நாட்டிற்கான கடமையை செய்தேங்கிற நிறைவும் பெருமிதமும் எனக்கு இருக்கு. ஒரு காலம் வருத்தம் இல்லை. நான் மிக நேர்மையாக மிகுந்த நியாய உணர்வோடு இந்த அநீதிக்காரர்களுக்கு எதிராக நான் சமரசம் இல்லாமல் சமர் செய்திருக்கிறேன் என்ற பெருமிதத்தோடு நான் வெளியில வந்தேன். அதனால இப்ப என்ன அப்படின்னு கேட்கறது, இந்த அறிவுஜீவிகள் சொல்லிக்கிறவங்க எழுத்தாளர்கள், கவிஞர்கள், படைப்பாளிகள், பேச்சாளர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், விஞ்ஞானிகள், சமூக சேவர்கள், செயற்பாட்டாளர்கள், வெகுமக்கள் எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி, நீங்க தான் இதுக்கு விடைய கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஐயா, உங்களுடைய பல வேலைகளுக்கு இடையில் இந்த நேர்காணலில் நீங்க கலந்து கொண்டு கருத்துக்களை கூறியதற்கு மாற்றம் ஊடகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.